எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா. நிச்சயமாக மீண்டும் ஒருமுறை பலத்த கரகோஷம் இதற்காக ஹாய் ஹலோ வணக்கம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் புகழ்பூத்து விளங்கும் பாடசாலைகளில் ஒன்றான திருவையாற்று தமிழ் மகா வித்தியாலயத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு அங்குள்ள இசைக்கலைஞர்களால் பாட்டு ஒன்றை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டின் இசை வெளியீட்டு விழாவை இன்றைக்கு சிறப்பாக நடத்துறதுக்காக வேண்டி ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. அங்கே தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு பலரும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்தாலும் கூட தென்னிந்திய தொலைக்காட்சியில் பிரபலமாக பேசப்பட்ட ஒருவரான கில்மிசா இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பாடல் இடம்பெறுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி ஒழுங்குகள் இருக்குது, எப்படி எல்லாம் ஒழுங்கு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம். ஸோ இப்போ விழா ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே விருந்தினர்கள் இந்த இடத்துல கில்மிசாவும் நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, விருந்தினர்களாக வந்திருக்கிறாங்க. ஓகே, எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக படம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கும் தெரியுதா, அந்த நிற்கிறா இல்மிஷா நிற்கிறா. ஓகே, அவங்களுக்கான எல்லோரும் விஷ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, ஒரு பாடசாலை பிள்ளை மாலை அணிவிச்சு கௌரவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். பக்கத்தில் அன்னையில் ஃபாதர் நிற்கிறார். பிறகு இந்த இடத்துலேருந்து பேண்டு வாத்தியத்துடன் விழா மண்டபத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறாங்க. ரொம்ப ஆர்வத்தோடு எல்லாரும் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வர்றது கில்மிஷாட தங்கச்சி.
அவர்கள் அதை தயாரித்து இந்த இடத்திலே வழங்குவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். 1990 ஆண்டு காப்போட்ட கலைக்கென தனித்துவமான ஒரு அடையாளத்தை கொண்ட பிரதேசம் திருவியாறு. அந்த திருவியாற்றில் பிறந்த மைந்தர்கள் கலையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான சிந்தனையோடு இந்த பாடசாலையினுடைய கடந்த கால நினைவுகளை புரட்டி போடுகின்ற பள்ளிக்கு மீண்டும் போவோம் என்று ஆரம்பிக்கின்ற அற்புதமான பாடலை உங்களுடைய கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிப்பதற்காக இன்னும் சில மணித்துளிகளில் காட்சிப்படுத்த காத்திருக்கின்றார்கள். எனவே அந்த அற்புதமான நிகழ்வுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அந்த விருந்தினர்கள் வரவழைக்கப்பட்ட அவர்களை அந்த பாடலுக்கான தயாரிப்பாளரான தொடர்பு மங்கள பெருமை சேர்த்து தந்த இந்திய மண்ணிலே தனக்கென அடையாளத்தை ஏற்படுத்திய மேளத்தின் புயல் கில்மிசா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்பு மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு தந்தை எவ்வளியோ அவ்வளியே புதல்வனும் என்பதற்கு அமைவாக இப்பொழுது இசைத்துறையிலே தனக்கென அடையாளத்தை ஏற்படுத்தி வருகின்ற எஸ் டி சாந்தன் அவருடைய புதல்வர் கோகுலன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அற்புதமான ஒலிப்பதிவை மேற்கொண்ட கமல் அண்ணன் அவர்களை அன்போடு தொடர்ந்து முதல்வர் திரு கிருஷ்ணபிள்ளை விக்ரராஜாசர் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். அரங்கத்திலே இந்த நிகழ்வுக்காக வருகின்ற விருந்தினர்கள் கலைஞர்கள் அனைவரையும் அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். அரங்கத்தில் அமர்ந்து கொள்ளுமாறு எங்கே அந்த கலைஞர்கள் அரங்கு வருகின்ற பொழுது உங்கள் கரங்கள் ஒரு முறை ஓங்கி ஒலிக்கட்டும். ஈழத்தின் இசைஞானி சாந்தன் அண்ணா அவர்களினுடைய புதல்வர் போய்கொண்டிருக்கார் கோகுலன். பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அந்த பொன் விழாவை முன்னிட்டு அற்புதமான முறையில் இந்த பாடசாலை மாணவர்களின் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். பள்ளியின் செயற்பாடுகளை காட்சிகளாக்கி தந்த தயாரிப்பாளரை தாராள மனதுடன் வருக வருகவென வரவேற்கின்றோம். இசையோடு தான் நாங்கள் மேடையிலே பாடுவது வழமை. இசை இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கரோக்கியில் பாடுமாறு கேட்டார்கள், கரோக்கிலே பாட முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் பயிற்சி செய்யணும். பரவாயில்ல, உங்களுக்காண்டி அந்த புட்டுக்கு மனசும் அந்த ஓரிரு பாடல்களை பாடிவிட்டு பின்பு அந்த பாடசாலை கீதத்தையும் நாங்கள் சேர்ந்து பாட இருக்கிறோம். பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா திக்கெட்டும் அருளாட்சி புரிகின்ற அவரு தான் தோன்றி ஈஸ்வரனாய் தெரிகின்றவர். பெட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கெட்டும் அருளாட்சி புரிகின்ற அவரு தான் தோன்றி ஈஸ்வரனாய் தெரிகின்றவர். பெட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். தானாக உருவாகி இங்கே இருந்தார் அன்று தமிழூரில் வந்தன்று நீ அமர்ந்தாய். தானாக உருவாகி இங்கே இருந்தார் அன்று தமிழூரில் வந்தன்று நீ அமர்ந்தாய். தேராலும் பாலாலும் நீராட்டினோம், தேராலும் பாலாலும் நீராட்டினோம். உந்தன் திருவாசல் வந்துந்தன் தேரோட்டினோம், உந்தன் திருவாசல் வந்துந்தன் தேரோட்டினோம். பெட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். நீ அமர்ந்து இருக்கின்ற ஊரினிலே
வந்து தீயறிகின்றதையா நேரினிலே நீயமர்ந்து இருக்கின்ற ஊரினிலே வந்து தீயறிகின்றதையா வேரினிலே தாயமர்ந்திருக்கின்றாள் அருகினிலே கனகாம்பி தாயமர்ந்திருக்கின்றாள் அருகினிலே ஏன் சாவருகின்றதையா தெருவினிலே ஏன் சாவருகின்றதையா தெருவினிலே பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். தேங்க்யூ. திகழ்கின்ற திருவருள்மிகு கனகாம்பிகை ஆலயத்தில் மீண்டும் பள்ளிக்கு போகலாமே. இந்த பாடசாலை தாயினுடைய ஒரு உன்னதமான நிகழ்வுக்கு அவருடைய தாய்காரம் இந்த இடத்திலே வருகை தந்தது எமது பாடசாலைக்கு பெருமையை தருகிறது. புலம்பெயர் தேசங்களிலே வாழ்ந்தாலும் எங்களுடைய பாடசாலை நினைவுகள், பாடசாலை பசுமையான காலங்கள் என்றுமே மாறாது என்ற உன்னதமான ஒரு இலக்கணமானவர் பிரியன் அண்ணா. ஆகவே அவருடைய வரிகளிலே அற்புதமான இசை அமைத்திருக்கின்றார்கள், அற்புதமான பாடலை இங்கே பாடியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இலங்கையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்தியாவிலே சிறப்பான பாடலை பாடி எமது இலங்கைக்கு பெருமை சேர்த்து தந்த கில்மிஷா இந்த திருவையாறு மண்ணிற்கு வருகை தந்தது எமது பாடசாலைக்கு பெருமையை தருகிறது. பாடியிருக்கிறார்கள். அது இந்த பாடசாலைக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். வருகை வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். நான் இந்த பாடசாலையிலே ஆரம்ப கல்வியை கட்டினான். கொள்ளுமாறு அங்கோடு விடுவிக்கின்றோம். நீங்கள் பேச்சாளராக இருந்தாலும் நடிகராக கருதுங்கள். ஸ்கூல்ல 3 நாள் இங்கே ஷூட் பண்ணாங்க. இன்றைக்கு ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க உங்களோட 50வது பொன் விழா ஆண்ட சூப்பர் சிங்கர் போட்டியில் பங்கு பெற்றி சிறுவர்களுக்கான போட்டியில் பங்கு பெற்றி அதாவது வெற்றி பாடகியாக தெரிவு செய்யப்பட்ட பாடகி இதுவரை காலமும் உங்களுடைய மனங்களில் அல்லது உங்களுடைய உதடுகளில் அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக எல்லோருடைய வாய்களிலும் அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் உங்களுடைய கண்கள் அவரை நேரடியாக கண்டிருக்காது. கையடக்க தொலைபேசிகளிலே அவருடைய போட்டி இடம்பெறுகின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது முகநூலிலே தொடர்ச்சியாக கில்மிஷாவினுடைய பாடல்கள் தவழ்ந்து கொண்டிருக்கும். அந்த அளவு தூரம் இந்த பிரதேச மக்கள் உங்களை நேசித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அப்படி ஒரு உயர் நிலையில் இருக்கின்ற பாடகி எங்களுடைய இந்த பாடசாலையினுடைய இந்த பாடலுக்காக பாடல் வெளியிடுவதற்காக பாடியதை இட்டு நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம், நன்றி உணர்வோடு பார்க்கின்றோம். எனவே அந்த பாடகியை இந்த அரங்கத்திற்கு முன்பாக அழைத்து அவருக்கான ஞாபக பரிசினையும் வழங்கி கௌரவிக்க காத்திருக்கின்றோம். ஒரு முறை நிச்சயமாக இங்கே எங்களுடைய ஒலி அமைப்பாளர்கள் அந்த சிறுமி அதிர்ச்சி கொள்ளுகின்ற அளவடிக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் மீண்டும் பள்ளிக்கு செல்வோம் எண்ணுகின்றேன். அவ்வாறு இயக்கம் நேர்மை மிகுந்த வரிகளாக இருக்கின்ற போது அம்மாளுடைய அருளும் ஆசியும் நிறைய பெற்று இந்த பள்ளி எங்களுடைய குருவானவர் கனகாம்பிகை அம்மன் தேவஸ்தான குருக்கள் சொன்னது போல பள்ளி வளர்ந்திருக்கின்றது, கட்டடங்கள் வளர்ந்திருக்கின்றது. விஞ்ஞானம் இந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே இந்த பள்ளியை மீண்டும் வளர்த்து இருவட்டு வெளியீட்டு விழாவிலே இந்த இருவட்டினை அதற்குரிய பாடலாசிரியராக இருக்கின்ற பிரியண்ணன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவரை உயர்த்திய எங்கள் மத்தியில் அடையாளப்படுத்திய ஒரு அற்புதமான பாடல் குயில் காற்று வந்திருந்த பாடை என்று அவர்களுடைய குரலில் வெளிவந்த
அந்த அற்புதமான பாடலோடு ஒரு முறை பலத்த கரகோஷம். ஆனா கில்மிஷாவினுடைய அந்த பாடல் உங்களுக்காக. மன்னவனும் போகும் பாதல் வசமுள்ள மல்லிகை புமைத்து விரிப்பேன் உத்தரவு போடும் நேரமே முத்துநகை பெட்டகத்தை வந்து தரப்பேன் மானம் போனதென்று ஒரு கீதம் பாடுதே வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே கீதம் பாடுதே வாசல் தேடுதே கோயில் பாட்டு வந்தது நேரமாய் அதை கேட்டு சொல்வதங்கே மனம் தாய். தேங்க்யூ. நாளையனா 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 எம் வாழ்க்கையிலே நாளையனா நாளையனா மனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் குங்குமப்பூ தென்புதிக காற்றினிலே செந்தாழம்பூ. இருக்கின்ற பாடகராக இருந்து பின்னர் இப்பொழுது பழைய மாணவராக சக்தி தொலைக்காட்சியில் போட்டியில் பங்கு பெற்றி வெற்றிக்காக காத்திருக்கின்ற எமது பாடசாலையினுடைய பழைய மாணவரும் சிறந்த பாடகருமான கச்சன் அவர்களுடைய பாடல் நம்பர் இருக்கின்றது. அற்புதமான பாடல், ஒரு முறை செவிமடுத்து பாருங்கள். கருப்பு நிறத்தழகி என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடலோடு இணைந்திருக்க காத்திருக்கின்றோம். எனவே அந்த பாடலையும் நீங்கள் செவிமடுத்து பாருங்கள். அற்புதமான ஒரு பாடல், கருப்பு நிறத்தழகி. பாடல் வரிகளோடு பிறந்த இப்பாடலை நயக்கின்ற அந்த வாய்ப்பை தந்த இந்த இசை குழுவினருக்கும் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இதயமும் இவனது வெற்றியே பள்ளிக்கு போவோமே என்ற பாடல் வரிகளால் அனைவரையும் அழைத்து செல்லும் பாடல் இருக்கின்ற பாடல் இந்த திரையிலே சில வினாடிகளில் காட்சிப்படுத்த இருக்கிறது. ஒரு முறை பலத்த கோஷம் உங்களுக்காக அயராது உழைத்து உருவாக்கப்பட்ட அந்த பாடலுடைய ஒலி ஒளி அடங்கிய இருவட்டு அனைவரையும் நாங்கள் ஒன்றாக எழுந்து நின்று இந்த இருவட்டை வெளியீடு செய்கின்ற கைங்கரியத்தில் பங்கேற்குமாறு வேண்டியிருக்கின்றோம். எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவன் மற்றும் இந்த பாடலினுடைய தயாரிப்பாளர் ரமணன், அதனுடைய இசையமைப்பாளர் பத்மையன் மற்றும் அதனுடைய ஆசிரியர் பிரியன் மற்றும் இயக்குனர் ஆகாஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் எஸ்.கே. கமலண்ணன் மற்றும் பாடகர்களான கில்மிஷா, கோகுலன் மற்றும் ரமணன் ஆகியோர்களோடு இணைந்து எமது பாடசாலையினுடைய முதல்வர் பழைய பிரதிநிதிகள் அனைவரையும் கூட்டாக இணைந்து இந்த இருவட்டை நாங்கள் உங்களுக்காக வெளியிட காத்திருக்கின்றோம். ஆனால் இந்த இருவட்டை யார் திறந்து வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பெரும் மகான்கள் எப்பொழுதும் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நிச்சயமாக மாணவர்களுக்கு. எனவே ஆண் சிறுவன் பெண் சிறுமி விரைந்து வாருங்கள். உங்களுக்கு சொந்தமான இந்த இருவட்டை திறந்து வைப்பதற்காக விரைந்து வாருங்கள். இருவர் வாருங்கள். ஒரு ஆண் மாணவன், ஒரு பெண் மாணவி. நிச்சயமாக தானாக எழுந்து வந்த மாணவிகளை தடுக்க வேண்டாம். பழைய மாணவர் சங்கத்துடைய செயலாளர்களுக்குத்தான் அதனுடைய தொழில்நுட்பம் தெரியும், எப்படி அதை திறந்து வைப்பது என்பதை நீங்கள் அவர்களுக்கு காட்டிக் கொடுங்கள். எங்கே எங்களுக்கான அந்த பாடலுடைய பள்ளிக்கு மீண்டும் செல்வோம் என்ற பாடலுடைய இசை தட்டு இங்கே உங்களுடைய கைகளிலே தவளவிடப்படுகின்றது.
இங்கே எங்களுடைய ஒலி அமைப்பாளர் தன்னுடைய திறமையையும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இருள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்து ஒளியை நோக்கி மிதந்து கொண்டிருக்கின்றது அந்த இருவற்றை எங்கே அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு முறை அந்த இருவற்றை உயர்த்தி காண்பியுங்கள். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை பலத்த கரகோஷம். இதற்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்காகவும் நீங்கள் இருவரை நாளும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். என்ன தொடர்ந்து எங்களுடைய பாடசாலை வளாகத்திற்குள்ளே படப்பிடிப்பை மேற்கொள்கின்றார்கள். அது எதற்காக என்று கேள்வி எழுப்பிய மாணவர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். அது இதற்காகத்தான். இந்த பாடலுடைய பிடிப்பு அத்தனையும் அற்புதமானவை. அதை நீங்கள் காண்பதற்கும் இன்னும் ஒரு சில வினாடிகள் மட்டுமே காத்திருக்கின்றது. எனவே இதனை தயார்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒரு முறை எமது பாடசாலை மாணவர்களுடைய சமூகத்தினுடைய அந்த வானத்தை வென்று வரட்டும். நன்றி நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட அந்த பாடலை ப்ரொஜெக்டர் மூலமாக காட்டுறதுக்காங்க. அதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான வேண்டுகோள், இந்த படம் திரையிலே காண்பிக்கப்படுகின்ற பொழுது திங்கட்கிழமை பரீட்சைக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பிரதேசத்திற்கெல்லாம் நீங்கள் செல்லுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே இந்த அறிவித்தலை செவிமடுத்து இந்த அகலத்திரைக்கு முன்பாக உங்களை ஒன்று வருமாறு அன்புமையோடு வருகின்றோம்.
அற்புதமான பாடல் இந்த இடத்திலே. நிகழ்ச்சிகள்லாம் இனிதே நிறைவு பெற்று விட்டது. எல்லோரும் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் இந்த நிகழ்வை ஒரு வீடியோ தொகுப்பாக போட்டிருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் திருவையாறு ஒரு பிரபலமான இடம். பாடசாலையினுடைய பொன்விழா நிகழ்வு விரைவில் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஈழத்தின் படைப்புகளுக்கு முன்னுரிமை வழங்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். திக்கெட்டும் அருளாட்சி புரிகின்ற அவரு தாந்தோன்றி ஈஸ்வரராய் தெரிகின்றவர். பெட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கெட்டும் அருளாட்சி புரிகின்ற அவரு தான் தோன்றி ஈஸ்வரராய் தெரிகின்றவர். பெட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். தானாக உருவாகி இங்கே இருந்தார் அன்று தமிழூரில் வந்தன்று நீ அமர்ந்தாய். தானாக உருவாகி இங்கே இருந்தார் அன்று தமிழூரில் வந்தன்று நீ அமர்ந்தாய். தேராலும் பாலாலும் நீராட்டினோம், தேராலும் பாலாலும் நீராட்டினோம். உந்தன் திருவாசல் வந்துந்தன் தேரோட்டினோம், உந்தன் திருவாசல் வந்துந்தன் தேரோட்டினோம். பெட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். நீ அமர்ந்து இருக்கின்ற ஊரினிலே வந்து தீயறிகின்ற தையா தேரினிலே. நீ அமர்ந்து இருக்கின்ற ஊரினிலே வந்து தீயறிகின்ற தையா வேரினிலே. தாயமர்ந்திருக்கின்றாள் அருகினிலே கனகாம்பி, தாயமர்ந்திருக்கின்றாள் அருகினிலே. ஏன் சாவருகின்றதையா தெருவினிலே, ஏன் சாவருகின்றதையா தெருவினிலே. பெட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். தேங்க்யூ.